துங்கபத்ரா டேமோட என்ட்ரன்ஸ். வெல்கம் டு துங்கபத்ரா டேம்னு போட்டிருக்காங்களா. எங்கள் வைஃபார்மி நீர்நாய் வாயில பாருங்க, இன்னொரு டைனோசர் கவ்விட்டு இருக்கு. நம்ம தமிழரோட சிலை. இந்த பிளேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே சரியான வியூ, கடல் மாதிரி வியூ. தென் மலை மேலே போகிறோம். திரும்பி எவ்வளோ பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறி இருக்கும். ஆனால் இந்த மலையை நம்மளால் ஏற முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏதோ படத்தில் வர ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கில்லி படத்தில் வர டவர் மாதிரி இருக்குது பாருங்கள். டேம் இங்கே இருக்குது. நீ சிங்கம் தான் சொல்லிட்டு 10 தலை பாட்டில் வர சிம்பு அவர்கள் இருக்கிற பிளேஸ் எதுனா இந்த பிளேஸ் தான். வைஃபார்மி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது. வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள் காற்றாலை. இங்கே ஒருத்தன் பாருங்கள் எப்படி சுற்றுறானு. சவுண்டாக பாருங்கள், சவுண்டு மட்டும் கேளுங்களேன். வைஃபார்மி இங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான் சொல்லி சொன்னோம். இங்கே பாருங்கள் வைஃபார்மி இப்படி அருமையாக இருக்கா. இங்கே பாருங்கள் வைஃபார்மி இந்த இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்லுங்க. ஹாய், ஏன்னா அப்படி வச்சுருக்கேன். வைஃபார்மி எப்படி இருக்கு பாருங்கள். வாவ், வைஃபார்மி வைஃபார்மி பிரானா எவ்வளோ பேருக்கு தெரியும். பிரானா ரொம்ப ஃபேமஸான மீன். நான் சொல்ல தேவையில்லை, என்ன படம் என்ன சீனு எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். நீ ஆர்ஆர்எஸ்க்குள்ளார போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ட்ரெஸ் இல்லை வைஃபார்மி. நம்ம சஸ்திரிக்கண்ணை ஓட்டுறோம் பாருங்க. கேட்குதா வைஃபார்மி? காப்பிரைட் வராதுன்றக்காக இந்த பாட்டை போட சொல்லியிருக்கேன் நான். பாட்டு கிட்டி அங்கே மாதிரி வைஃபார்மி என்ன பாட்டு தெரியுதா வைஃபார்மி? அரஃபிகர் ஆராஜ் சந்திரமுகி பாட்டு வைஃபார்மி. பாருங்க, இதுதான் வந்து விஆர் கேம்ஸ். ஸோ மேலே டிஸ்பிளேல வருது பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாயுதுன்னு பாருங்க. வைஃபார்மி இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் போக போகிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே பெங்களூர் ஜங்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா ஹொஸ்பெட் போகிற ட்ரெயினை பிடிச்சிங்க அப்படின்னாலே இங்கே வந்துடலாம். ஹொஸ்பெட் ஜங்ஷனில் சேர் ஆட்டோவில் ஏறிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிருங்க. ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு சேர் ஆட்டோ மாதிரி டிபி டேம்னு சொன்னீங்கன்னா 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 25 ரூபாயில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். வைஃபார்மி பாருங்கள், இதுதான் துங்கபத்ரா டேமோட என்ட்ரன்ஸ். வெல்கம் டு துங்கபத்ரா டேம்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைவே பாலம். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. என்ன அதில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சிட்டி ஹொஸ்பேட் முனிசிபல் கவுன்சில் ஹொஸ்பேட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டேமோட என்ட்ரன்ஸ். இதுக்கு வந்து எவ்வளோ டிக்கெட் எடுக்கணும் என்னன்றது எல்லாமே நான் இன்னும் போக போக சொல்கிறேன். இவங்க தான் நம்ம அக்கா பசங்க 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டிபி டேம்னா என்ன? அது ஃபுல் நேம் என்ன? டிபி டேம் துங்கபத்ரா டேம். துங்கபத்ரா டேமோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிபி டேம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம அக்கா பசங்க ப்ளஸ் நம்ம அக்கா அண்ட் மாமா வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, வைஃபார்மி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இந்த பாலத்தை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன். ஒரு மாதிரி ஒரு ரெட் கலரில் ஏதோ அழுக்காக இருக்க மாதிரி இருக்குல்ல பாருங்களேன். ரெட் கலரில் இருக்குல்ல அங்கங்கே. இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஏதோ அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் வந்து இது அழுக்கு கிடையாது. 10 தலை படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் வந்து நடிச்சிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுரங்கம் சம்மந்தமாக தான் அந்த படம் ஃபுல்லாக வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்வளம் சார்ந்த அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதாவது இந்த பெல்லாரி, ஹொஸ்பெட்டு, கொப்பல், ஹம்பி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து இந்த கனிம வளங்கள்லாம் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி. ஸோ அதனால தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலம் மட்டும் கிடையாது, மண் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிக அளவு கனிம வளத்தை கொண்டு உள்ள பகுதின்றனால தான் இந்த மாதிரி தோற்றம் அடிக்குது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங்,
அந்த பக்கம் ரைட் சைடில் பைக் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை எல்லாமே இருக்குது. இந்த டேம் வெளியில் இருக்க ஒரு கடையில் எங்களை ஏமாத்தினாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா வெளியிலே வாங்கிக்கோங்க. இந்த வெளியில் இருக்க கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வராங்க. கேட்டால் கூலிங் சார்ஜுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா வெளியிலே வாங்கிக்கோங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பர் பர்சன் 10 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ நீங்கள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலுமே 10 ரூபான்றது கம்பல்சரி. ஸோ உள்ளே போகும்போது கண்டிப்பாக பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுறாங்க. பேக் எல்லாமே செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லாக ஒரு கிலோமீட்டர் கூட வர, ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இங்கே பாருங்கள், பஸ் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், 7 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு 7 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப் அண்ட் டவுனுக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் வாய்ஸ் ஃபார்மி. 7 கிலோமீட்டர்லாம் வராது, ஒரு 3 கிலோமீட்டர் கூட வராது, அதுக்கும் கம்மியாக தான் வரும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸில் போனோம் அப்படின்னா இவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா பஸ் வந்து இங்கே பார்க் பண்ணுவாங்க. ஸோ இல்லை இங்கே 2 வழி இருக்குது வாய்ஸ் ஃபார்மி. நேராக போனோம் அப்படின்னா நடந்து போகலாம், இல்லை நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு இருக்குது. லெஃப்ட் சைடில் போகிற வழியில் தான் பஸ்ஸு போகும் மேலே போகிறதுக்கு. நாங்கள் வந்து நடந்து தான் போக போகிறோம். நம்ம உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, வாக்கிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது 7 கிலோமீட்டர்லாம் கிடையாது, ஸ்கேம். எங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கனால எங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் தீம் பார்க்கெலாம் வச்சுருக்காங்க. பட் நம்ம இதுக்குள்ளே போக போகிறதில்ல. ஏன்னா நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பரவச உலகம் விளாக்லாம் போட்டிருப்போம். ஸோ அதனால் இதை தவிர நம்ம மற்றது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வாய்ஸ் ஃபார்மி நீர்நாய் தெரியுதா? இது ரொம்ப ஆபத்தானது வாய்ஸ் ஃபார்மி. இங்கே தான் வருது, பக்கத்தில் தான் வருது பாருங்க. இது கடிச்சது நம்மளை பார்த்து ஓடுது பாருங்க. பாருங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. ஓடியே போச்சு, அங்கே ஓடுது பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பொம்மையிலேயே ஒரு சிலை மாதிரி, அதாவது கல்லுலேயே பண்ணி வச்சுருக்காங்க. காண்டாமிருகம், நீர் யானை, மான் இருக்குது, அப்புறம் பாருங்கள் யானை இருக்குது. தென் டைனோசர் பாருங்கள், ஜீப்ரா, டைனோசர் வாயில் பாருங்கள், இன்னொரு டைனோசர் கவ்விட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், டைனோசர் மேலே ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டு இருக்கு. செடி எல்லாமே எந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணி பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தென் வந்து போட்டிங் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிங் போயிட்டுருக்காங்க. ஜாலியாக சுற்ற வேண்டியதான். அவங்க பாருங்க, ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி, மாடு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிற மாதிரி, சின்ன பசங்க டயர் ஓட்டிகிட்டு விளையாடுற மாதிரி. அந்த பக்கம் பாருங்கள், இன்னும் ஒரு விறகெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், பெரிய மனுஷங்கள்லாம் உட்காந்து மரத்துக்கடியில் நாட்டாமல் பேசுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து ஒரு தின்ன மாதிரி கட்டி விட்டு மேலே மரத்தை வச்சு விட்டு சிலைகள்லாம் உட்காந்துருக்காங்க ஒருத்தரும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து மாடு ஓட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்கள்ல, பூம்பு மாடு, ஸ்டிஃப், அந்த மாதிரி அடி பைப்பில் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி. அப்புறம் ஜெர்மன் ஷெஃபர்ட் நாய் இருக்குது பாருங்கள். ஒரு கருப்பு சாமி மாதிரி யாரோ ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே பாருங்கள், பச்சை குதிரை விளையாடிட்டு இருக்காங்க தெரியுதா? காலை பையன் பெப்பர் பிளான் வச்சுட்டு இருக்கான் பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துல கீழே குனிஞ்சு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்ணாமூச்சி, நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய லோக்கலான விளையாட்டுகள் எல்லாமே பாருங்கள், கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து சிலைகள் மூலயமாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வீடும் பாருங்க, தீம் வீடு. ஸோ அது வீட்டுக்குள்ளார வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க. அப்புறம் வந்து சாமி சிலை கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஹோல் இடமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கிராமத்தில் வந்து மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு தீமில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. உள்ள ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள்.
அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கு. ஸோ இதுக்குள்ளார நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நிறையா கேம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஈவினிங் போகலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக டைம் வந்து 3 மணி ஆகுது. நம்ம முதல்ல டேமுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் இந்த கேம்லாம் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து விளையாண்டுக்கலாம். ஓகேங்களா? எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம எல்லாமே பார்ப்போம். இங்கே பாருங்கள் வாய்ஸ்வர்மி, சிலைக்கு கீழே வந்து பள்ளி மாணவர்கள் அந்த காலத்தில் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் பாருங்கள் வீட்டுக்குள்ளார கழுதை இருக்குது. அப்புறம் ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ எவ்வளோ சூப்பராக எல்லாமே சிலையிலே பண்ணியிருக்காங்க பாருங்கள். உண்மையாக இருக்க மாதிரியே இருக்குல்ல. இந்த சிலையில் பாருங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா? பாடம் வந்து அவர் எடுக்கும்போது வந்து நம்ம கிளாஸ் எப்படி பிள்ளைங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன்னு இந்த பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் கை தூக்குவாங்க பாருங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே கை தூக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் கிளாஸ் நடத்தும் போது ஆன்சர் தெரியும்னு சொல்லிட்டு கை தூக்கிருக்கீங்களோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வைஃபார்மி இங்கே பாருங்கள், இது வந்து மகா காளியம்மன் டெம்பிள், நம்ம ஊரில் இருக்குள்ள காளியம்மன் டெம்பிள். ஸோ அதே டெம்பிள் தான் இந்த டேமுக்குள்ளார இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ எப்போல்லாம் வந்து இங்கே தசரா பண்டிகை வருதோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா 9 நாளுக்கு வந்து இதுக்குள்ளார வர்றதுக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஆமாம். ஸோ வண்டியை வந்து டேரெக்டாக நம்ம அங்கேருந்து டேரெக்டாக இதுக்குள்ளாரையே கொண்டு வரலாமாம்மா. 9 நாள் வரைக்கும் அந்த தசரா பண்டிகை நடக்கும்போது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்களாம்மா இந்த கோயிலில் வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் அப்போ மட்டும். ஸோ அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் டேம் கிட்டே வந்துட்டோம். பாருங்கள் அந்த டேம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஃபுல்லாக அங்கே பாருங்கள், அதுதான் டேம். பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். இங்கே ஒரு தொங்கு பாலம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக இருக்குது தண்ணி. உங்களுக்கு பார்க்க ஆனால் பச்சை கலரில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது தண்ணி. வைஃபர்மி இதுதான் வந்து பார்க்கோட ஃபுல் ஓவர் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கு தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இடம் தெரியுதா? ஒரு சின்ன பாலம் மாதிரி தெரியுதா? ஸோ அங்கே தான் நம்ம தலைவர் சிம்பு அவர்கள் நின்று நீ சிங்கம் தான் படத்தில் வர பாட்டுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு. நம்ம அங்கே தான் போகிறோம், அங்கேயும் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த டேமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் துங்கபத்ரா டேம். ஸோ இந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து அங்கே வரும். அங்கே தான் சிம்பு அவர்கள் நின்று அந்த எல்லாம் பண்ணாங்க. நம்ம அங்கே போவோம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து நீர்மின் நிலையம், துங்கபத்ரா டேமோட பவர் ஹவுஸ். இந்த டேம் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி கரண்ட் வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஸோ கர்நாடகா ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு இங்கேருந்து தான் கரண்ட்டுன்றது சப்ளை பண்ணுறாங்க. முக்கியமான நீர்மின் நிலையம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி அங்கே இருக்கும். ஸோ தண்ணியிலேருந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. சார் இப்போ பஸ்ஸு போச்சு பார்த்தீங்களா? அதில் மட்டும் தயவு செஞ்சு ஏறிடாதீங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது நடந்து வர்றதுக்கு. நாங்கள் வந்து இப்போ தான் நடந்து வந்தோம். பட் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட 30 ரூபா காசு வாங்கிடுவாங்க. பட் ஆனால் 2 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஏமாத்துறாங்க. அதனால் யாரும் பஸ்ஸில் ஏறாதீங்க. இந்த பக்கம் நடந்து வரக்காக இன்னொரு வழி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ஈஸியாக ஜாலியாக நம்ம பாட்டுக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தால் ஜாலியாக வந்துடலாம். ஸோ அதனால் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, பெரியவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் நல்லா நடக்க முடியும் அப்படின்னா அதிகமான கிடையாது, வெறும் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நடந்தே போயிட்டு நடந்து வந்துடலாம். ஸோ இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டு வந்து யூஸே பண்ண கிடையாது. சிமெண்ட் இல்லாத யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெறும் கருங்கல் அண்ட் களிமண் சுண்ணாம்புக்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டியிருக்கக்கூடிய அணை. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அணைன்றது இன்னமும் நிலச்சி நிற்குது. அப்படின்றது தான் வந்து கர்நாடகாவோட மிகப்பெரிய ஒரு ப்ரைடுன்னே சொல்லணும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணை பார்த்திங்க அப்படின்னா இந்த அணை தான். இந்த டேம் பற்றின முழு வரலாறுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் FTR அவர்கள் நீ சிங்கம் தான் பாட்டில் வரக்கூடிய 3 ஷூட்டிங் ஸ்பாட்டுமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் மேலே வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய வைஃபர்மி. அங்கே பாருங்கள், கல்லுலேயே வந்து செடியெல்லாம் வச்சு ஒரு இந்தியா மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துங்கபத்ரா டேம்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது கூட உங்களுக்கு ஒரு வழி இருக்கு.
ஸோ வைஃப் ஆர்மி நம்மளால் வெளியிலேருந்து மட்டும்தான் டேமை பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸில் இருக்குது. இதுக்குள்ளார நம்மளால் யாராலையுமே போக முடியாது. லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேமுக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கடல் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. நான் காட்டுறேன். பட் என்னென்னா இப்போதைக்கு தண்ணி இல்லை வைஃப் ஆர்மி. இங்கே பாருங்கள், இதுதான் டேமோட செயின், ஷட்ரு, ஜேசிபிலாம் நிற்கிது பாருங்கள். உள்ளே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இருங்க காட்டுறேன். தெரியுதுங்களா பாருங்கள், ஜேசிபிலாம் நிற்கிது. ஸோ ஷட்டரில் எதாவது பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாக உள்ள வந்து ஜேசிபி போயிட்டு வச்சு வேலை பார்க்குறக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இரும்பு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ செயின்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. மனுஷன் அளவுக்கு அதுக்கு மேலே ரொம்ப பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா திருமலா பார்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலை அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இருங்க நான் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். நான் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த டேமை கட்டினது ஒரு தமிழர்னு சொல்லி, அதாவது அந்த இன்ஜினியர் வந்து தமிழர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவருக்கான சிலை தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அவரோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ எம்எஃப் திருமலை ஐயங்கார். பிஇஎம்ஐலாம் படிச்சிருக்காரு. இன்வெஸ்டிகேட்டர் ஆஃப் துங்கபத்ரா ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் 1940 42 வரைக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. இன்சார்ஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த துங்கபத்ரா டேம் அண்ட் லோ லெவல் கெனல் சிஸ்டம் ஆஃப் சீஃப் இன்ஜினியர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 1949 to 1952. ஸோ இவர் தான் வந்து சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்காரர் பாருங்கள், மெட்ராஸ்னு இருக்கா. ஸோ மெட்ராஸ் அப்படின்றது பழைய நேம், சென்னைன்றது இப்போ வந்திருக்க நேம். இந்த டேம் கட்டினது பார்த்திங்க அப்படின்னா 1949 to 1952 அந்த டைம் காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. 75 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸாக இருந்தது. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்காரரு, நம்ம தமிழ்நாட்டுக்காரரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த டேம் கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான இன்ஜினியராக இருந்திருக்காரு. அதுக்காக தான் வந்து இவருக்காக சிலையே வச்சுருக்காங்க. வேறு யாரோட சிலையுமே இங்கே கிடையாது. இந்த டேமில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தரோட சிலைனா இவர் தான், நம்ம தமிழரோட சிலை. நம்ம உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் வைஃப் ஆர்மி. ஸோ வைஃப் ஆர்மி இங்கே பாருங்கள், இதுதான் டேம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா கடல் மாதிரி வந்து அலைகள்லாம் அடியும். ஆனால் கடல் மாதிரி ஒரு வியூன்றது இந்த டேமில் இருந்து இருக்குது வைஃப் ஆர்மி. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாவில் இவ்வளோ தண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பயன்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேமை கட்டினது நம்ம தமிழர்கள், நம்ம தமிழன் கட்டின டேம் தான் இந்த டேம் கர்நாடகாவில். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணின்றதே தர மாட்டேங்கிறாங்க. பட் நம்ம தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த டேமை கட்டின முக்கியமான ஹெட் ப்ராஜெக்ட் எம்எஃப் திருமலை ஐயங்கார் அவர்கள், ஒரு தமிழர், நம்ம சென்னையை சேர்ந்தவர் எல்லாமே சேர்ந்து கர்நாடகாவுக்கு டேம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு தமிழன் வந்து இந்த டேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி அவருக்காக மட்டும் சிலை வச்சுருக்காங்க. வேறு யாரோட சிலையுமே இந்த டேமில் கிடையாது. நம்ம தமிழரோட சிலை கர்நாடகாவில் வச்சுருக்காரு அப்படின்றது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேம் பற்றின முழு வரலாறுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த டேம் பற்றின விளாக். இதுக்கடுத்து நம்ம சிம்பு அண்ணன் அவர்களோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் வரப்போகுது, இதோட கண்டினியூட்டியாக அடுத்தடுத்து. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் வைஃப் ஆர்மி, இந்த பிளேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே சரியான வியூ. இந்த மண் பார்த்திங்களா, நான் சொன்னால செம்மண்ண கலரில் இருக்குன்னு. ஸோ அயன் சத்து வந்து அதிகம் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பிளேஸ்லாம் பாருங்கள் இப்படி மரமாக இருக்குன்ட்டு. ஸோ அங்கே நம்ம போய் அப்படியே டைரெக்டாக அந்த சேரில் உக்காந்து அப்படியே இப்படி திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடல் மாதிரி வியூ. செம்ம வியூ கிடைக்கும் வைஃப் ஆர்மி. எமர்ஜென்சி
வைஸ் ஃபார் மீ இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேமை வந்து சுற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இதுக்கு சைடில் வந்து ஏதோ மேலே போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. வே 2 மாடல் ரூம்னு ஏதோ இருக்குது, என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வியூ. இதில் போனால் ஒரு வியூக்காக தான், அவ்வளோதான் வியூ பாயிண்ட் தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வைஸ் ஃபார் மீ இது பாருங்கள் ஒரு சின்ன வியூ பாயிண்ட், டேம் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அந்த மலை மேலே ஒரு இடம் இருக்குது வைஸ் ஃபார் மீ, நான் வந்து அங்கே கண்டிப்பாக போகிறோம். அங்கே பாருங்கள் ஒரு இடம் இருக்கா, ஸோ அது மேலே ஏறி நான் போகலாம், நான் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பில்டிங்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளார நிறையா டேட்டா வச்சுருக்காங்க. நம்மளால் இதுக்குள்ளார போக முடியல. இதுக்குள்ளார தான் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது வைஸ் ஃபார் மீ. ஸோ இந்த வியூ நல்லா கிளியராக தெரியுது. நானும் 4 மூலையில் சுற்றி பார்த்தேன், பட் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைனலாக நல்லா தெரியுது. ஸோ இதில் பாருங்கள் கீழே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே பாருங்கள் மேப் இருக்குது, அதாவது அந்த காலத்தில் வந்து டேம் கட்டும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் தெரியுது. ஒரு கிளார் அடிக்குது, பட்டு என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, டேம் கட்டினதோட ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த காலத்தில் பாருங்கள் கட்டினதோட எல்லா ஃபோட்டோவுமே இதில் இருக்குது. உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்குள்ளார அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து போடலாம், பட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வைஸ் ஃபார் மீ இதுதான் டேமோட செயின். எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்னஸாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், என் கையோட இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டேமோட அந்த கதவுகள் வேஸ்ட்டாக போனது, இந்த உடஞ்சி போனது, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. வைஸ் ஃபார் மீ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா அப்படியே இந்த மலை மேலே போகிறோம். அங்கே போகலாம். மலை மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வைஸ் ஃபார் மீ இந்த மலை மேலே போகிறது பாருங்கள் ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி, படிக்கட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே போனால் சுற்றி இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏதோ காட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம மேலே போகிறோம். வைஸ் ஃபார் மீ எவ்வளோ பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறி இருக்கும், ஆனால் இந்த மலையை நம்மளால் ஏற முடியல. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அங்கே போய் எங்கள் அக்கா நான் வர முடியல, இங்கேயே நின்றுட்டாங்க, நாங்களும் இங்கேயே நின்ட்டோம். சின்ன மலை தான் இது, இதில் எங்களால் ஏற முடியல. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கல்லில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களால் படியேறி வந்து வேகமாக போக முடியல அப்படின்னா ஷார்ட்கட் நம்ம பசங்க உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். படி இல்லாமல் போகிறதுக்கு ஷார்ட்கட்டு, இதில் போனோம் அப்படின்னா போயிடலாம் பாருங்கள். எங்கள் மாமாவும் டேஜும் காம்படிஷன் வச்சு வேகமாக போயிட்டுருக்காங்க. இதில் எங்களால் ஏற முடியல வைஸ் பண்ணி. அவ்வளோ சின்ன படிக்கட்டாக கல்லில் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கல்லுலால் ஆன படிக்கட்டுகள் இதில் சின்னதாக இருக்குது. இதில் எங்களால் ஏறவே முடியல வைஸ் ஃபார் மீ. மூச்சு வாங்குது இதுக்கே. வைஸ் ஃபார் மீ முடியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு ஃபைனலாக கிட்டக்க வந்துட்டோம். பாருங்கள் எல்லோரும் நிற்கிறாங்க தெரியுதா, பக்கத்தில் வந்துட்டோம். என்னால் நடக்க கூட முடியல, கால் வலிக்குது. சின்ன மலையாக இருந்தாலும் என்னால் நடக்க முடியல வைஸ் ஃபார் மீ. வைஸ் ஃபார் மீ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஃபுல்லாக மரம் பார்த்தீங்களா, ஏதோ காட்டுக்கு நடுவில் எப்பேற்பட்ட இடத்த கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மலை செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே பாருங்க வைஸ் ஃபார் மீ ஏதோ படத்தில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சுற்றியில் மரம், குயிலெலாம் கத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே கீழே சரியான பிளேஸ் வைஸ் ஃபார் மீ, செம்மையாக இருக்குது. இவ்வளோ தூரம் மேலே கஷ்டப்பட்டு வந்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்து தான். நீங்கள் இந்த டிபி டேமோட நல்ல வியூவை பார்க்கணும் அப்படின்னா இது மேலே வந்து இது அங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள். அங்கே நின்று பார்த்தோம்னா தான் டேமோட ஃபுல் வியூன்றது கிடைக்கும். வாங்க போகலாம். ஃபைனலாக மேலே வந்தாச்சு. கில்லி படத்தில் வர டவர் மாதிரி இருக்குது பாருங்கள். வைஸ் ஃபார் மீ இதுதான் துங்கபத்ரா டேம். வியூவை பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. அந்த பாலம் தெரியும் பாரு, உனக்கு வழி தெரியும்ல. இப்படியே எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. மழை பெய்யுது. ஆமாம் ಹೆಂಗೆ ಬರ್ತಾವೆ ಅಲ್ಲೇ ಬೇಡ ಅಲ್ಲೆಲ್ಲ ನೀರಿಲ್ಲ ಇನ್ನಾಗ ಮರುಭೂಮಿ ಕಾಣುತ್ತೆ, ದೊಡ್ಡ ಮರುಭೂಮಿ ಕಾಣುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ಓಸ ಎಲ್ಲ ಆಟಾಡ್ಬೇಕು ಅವಾಗ ಅವೆಲ್ಲ ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ
ஸோ ஐஃபர்மி இங்கே பாருங்கள் இதான் துங்கபத்ரா டேமா. ஸோ இதுலேருந்து தண்ணி போகுதா, அங்கே பாருங்கள் அங்கே ஒரு இடம் இருக்கா, ஒரு பாலம் தெரியுதா இந்த பாலம். அந்த பாலம் வந்து வண்டி போகிற பாலம் அது கிடையாது, சாரி. இங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்கள், குட்டி பாலம். நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள், கார் நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த பாலத்தில் தான் சிம்பு வந்து நீ சிங்கம் தான் அந்த பாட்டு வந்து நடிச்சிருப்பார். அந்த பிளேஸ் இங்கே நின்று தான் வந்து எல்லாம் போயிருப்பாங்க பாருங்க. டேம் இங்கே இருக்குது, டேம் இங்கே இருக்குது. நீ சிங்கம் தான் சொல்லிட்டு 10 தலை பாட்டில் வர சிம்பு அவர்கள் நிற்கிற பிளேஸ் எதுனா இந்த பிளேஸ் தான். நம்ம அங்கேயும் போயிட்டு ஷார்ட்டை கவர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த வியூவை பாருங்கள் ஐஃபர்மி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து கட்டி வெடிச்சு ஓட்டும். நம்ம தமிழர்கள் கட்டின டேம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் என் பின்னாடி, ஃபுல்லாகவே தண்ணி தான், கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஐஃபர்மி இதுக்கு மேலே அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ் ஆமாம். ஸோ ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்குது பிளேஸ் எல்லாமே. பக்கத்தில் போய்ட்டு என்னென்னு காட்டுறேன். ஸோ ஐஃபர்மி மேலே வந்தோம் அப்படின்னா ஃபைனலாக பாருங்கள் இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் ஆமாம். கெஸ்ட் ஹவுஸ் இந்த டேம் கட்டும்போது இருக்கக்கூடிய முக்கியமான விருந்தாளிகள்லாம் இங்கே தான் தங்க வச்சுருப்பாங்க. ஒரு வியூ பாயிண்ட், நல்ல கார்டனிங்லாம் மெயின்டைன் பண்ணி பாருங்க, நிறையா பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. நம்மளால் கொஞ்சம் பண்ணுற சேட்டையை எது மேலே டீச்சு உட்காந்துருக்க? இது என்னது? சிங்கத்து மேலே உட்காந்துருக்காங்க. இங்கே இவர், அங்கே நம்ம மாப்பிள்ள உட்காந்துருக்கான். சஸ்ரீக்கு போஸ் கொடு. அண்ட் தென் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பாருங்கள் பஸ் இங்கேயே வந்துடுது. ஸோ பஸ்ஸு மூலயமா நீங்கள் இங்கேயே பிக்கப் ட்ராப்பும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வயசானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா பஸ் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். இங்கே வந்துடலாம், வந்து இறங்கிட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக கீழே இறங்கி போய் கீழே இருக்க வியூவும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா துங்கபத்ரா டேம் வைகுண்டா கெஸ்ட் ஹவுஸ் ஐஃபர்மி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. அப்படியே கொஞ்சம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள். நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன். கேட்குதா? காற்றோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது ஐஃபர்மி. இதெல்லாம் அதிசயம் தான். மனுஷங்க இவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படின்றது வேறு லெவலில் வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஐஃபர்மி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது, வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள் காற்றாலை, இங்கே ஒருத்தன் பாருங்கள் எப்படி சுற்றுறான்னு. சவுண்டாக பாருங்கள், சவுண்டு மட்டும் கேளுங்களேன். கேக்குதா? பஸ்லலாம் வந்தீங்கன்னா உங்களால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் ஐஃபர்மி. நடந்து வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ஐஃபர்மி, இங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து இந்த அயன் சத்துக்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து அந்த ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மரம் எல்லாமே பாருங்கள்
உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நிற்கிற மாதிரி எல்லாம் அப்படி நிற்கிது. வேர்கள்லாம் தெரிஞ்சாலுமே அந்த மரம்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து மண்ணு தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம். மலையை குறைஞ்சா இந்த ரோடு போட்டிருக்காங்க பஸ்ஸு போடுறதுக்காக தான். இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ஒரு சூப்பரான பிளேஸ். வைஃபர்மி இங்கிட்ட இருந்தாலும் சரி இங்கிட்ட இருந்தாலும் சரி பாருங்கள், செம்மையாக இருக்குது. சிங்கிள் ரோடு சூப்பராக இருக்குது. வண்டியில் அளவு கிடையாது, சும்மா நடந்து போகிறவங்க வரவங்களாம் அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லாயிருக்கு. வைஃபர்மி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது என்னன்றதை கண்டுபிடிங்க. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது என்னன்ட்டு. ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு தெரியும். இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மின்னுது பாருங்கள், அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே பல மின்னுது. என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை எடுக்க போகிறதில்ல, இப்போ அப்படியே விட்டுறலாம். அதுலேருந்து ஒரு அழகான என்ன வரும்னு நீங்களே சொல்லுங்கள் கீழே கமெண்டில். வைஃபர்மி அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ மலையிலேருந்து அப்படியே இறங்கி கீழே வந்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டேம் பக்கத்தில் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள் ஒரு பிளேஸ் நல்லா இருக்கா. ஸோ வந்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கு பாருங்கள் ஒரு போர்டு, நந்தவனான்னு சொல்லிட்டு ஒரு பார்க். ஓகேங்களா. இந்த பார்க் வந்து லைட்லாம் நிறையா இருக்குது. இதுக்குள்ளார இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. நம்ம இதில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் ஆனந்தவனான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பெருசாக எதுவும் இருக்க மாதிரி தெரில. அதனால் நம்ம இதுக்குள்ளார போகலாம், இந்த நந்தவனா பார்க்குக்குள்ளார போகலாம். ஸோ உள்ளே போகலாம். ஐசாமி செடி எல்லாமே எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கா. ஸோ வைஃபர்மி இங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ரூம் பண்ணி செம்மையாக அப்படியே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து வியூ எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இதிலெல்லாம் வந்து தண்ணி வரும் வைஃபர்மி பாருங்கள். இப்போ வந்து மோட்டர் போட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா மணி பாருங்கள் 5:45 ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு 6 மணி டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டு வரும், அதில் வந்து தண்ணியெலாம் வரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும் வியூ ஆங்கிள். ஸோ இன்னும் உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் போக என்னென்னலாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். டேம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ டேமும் இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் பார்க் இருக்குது. இந்த பார்க் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில நிறைய இடங்கள்லாம் இருக்குது, நான் காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் இடம், செம்மையாக இருக்குது. குழந்தைங்களாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான இடமா இந்த இடம் இருக்கும். என்ன டேஜோ வைஃபர்மி பாருங்கள் தண்ணி போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஜுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஸோ பாருங்கள் லைட் எல்லாமே ஆன் ஆயிடுச்சு, தெரியுதா? லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து தண்ணின்றது வரப்போகுது. இங்கே பாருங்கள் இதில் இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா இடமும் பாருங்கன்னா இனிமேல் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸாக மாறப்போகுது. இங்கே பாருங்கள் வைஃபர்மி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இடிக்குது, சரியான இடிக்குது. குழந்தைங்கெல்லாம் பயப்படுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஜிலேபியில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் வைஃபர்மி எப்படி அருமையாக இருக்கா. இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் வேறு லெவலில் வியூ பிளேஸாக இருக்கா. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னும் நைட்லாம் போக பார்த்தா அருமையாக இருக்கும் வைஃபர்மி இந்த இடம். எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவல் வியூவாக இருக்கு பாருங்க.
ஃபைனலாக இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா சிவன் உட்காந்துருக்காரு. நல்லா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் இருட்டாச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், கலர் கலராக லைட்லாம் எரியுது பாருங்கள். ஸோ இந்த பார்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துங்கபத்ரா டேம் போர்டுன்னு போட்டு மியூசிக்கல் டான்ஸிங் ஃபவுண்டைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது என்னென்னா அந்த வாட்டர்லேயே வந்து பாட்டுக்கு அந்த மாதிரி டான்ஸ் ஆடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 90 விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ, அப்புறம் கிட்ஸ் போட்டிங் பாயிண்ட்டு, டியர் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஜாலியாக சாப்பாடு இப்போலாம் கொண்டு வந்தால் கட்டிட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணிடலாம் சாப்பிட்டுட்டு. ஹாய் தேஜு, ஹாய். தென் பாய் ஃபார் மீ அப்படியே பார்க்லேருந்து ரைட் சைடு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த போர்ட்லேருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா கேன்டீன் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். உள்ள வந்தோம்னா உட்கார்றதுக்கெலாம் செம்மையாக பார்க்கு. அவ்வளோதான், இப்போ பெருசெல்லாம் எதுவும் கிடையாது, ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அவ்வளோதான். பாய் ஃபார் மீ நாங்கள் டீ இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஸோ டீ இங்கே இல்லை, டிசப்பாயின்மெண்ட் தான். இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது. கோபி மஞ்சூரியன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், டீ இருக்குன்னு போட்டிருக்காங்க. டீ இருக்குது, கோபி மஞ்சூரியன் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இது எல்லாமே எதுவுமே போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லை பாய் ஃபார் மீ. பாய் ஃபார் மீ இந்த இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. தென்னை மரம் மாதிரியே ஒரு மரம், ஆனால் தென்னை மரம் கிடையாது. சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளேஸ். நேச்சுரல் பிளேஸாக இருக்குது. இங்கிட்டு பாருங்கள். இந்த ட்ரீலாம் பாருங்கள் வாய்ஸ் பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரீ பின்னாடி பாருங்கள் காற்றாலை. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம். இதுக்குள்ளார வந்து இந்த ஆமை, முதலை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. உள்ள மீன் அதெல்லாம் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விழுந்துடா, நீங்கள் பண்ணுற சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சிங்க பாருங்க. சஃப்ரீக், அடுத்து சஃப்ரீக் வெல்கம் டு பர்ஜனா அக்யூரியம்னு ஏதோ ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து நம்ம டிக்கெட்டு வாங்கணும் போல். யூகேஜி எல்கேஜிக்கு டிக்கெட் கிடையாது வாய்ஸ் ஃபார் மீ. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறனால டிக்கெட்டு. ஸோ வந்து எங்கள் 4 பேருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வெல்கம் டு பர்ஜனா அக்வேரியம் டேம். ஸோ உள்ளே போகிறோம். ஃபிஷ்ஷு இருக்கக்கூடிய அக்வேரியம் இதெல்லாம். இங்கே பாருங்கள் நடுவில் யார் இருக்குது. சஃப்ரீக் இது யாருன்னு தெரியுமா? யார்? அக்வாமேன். சஃப்ரீக் அக்வாமேன். ஸோ இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக இந்த சூப்பராக இருக்குது பாருங்க. பிளாக் மோர் கோல்டு ஃபிஷ், சுக்கின் கோல்டு ஃபிஷ். அம்மா நீட்டாக பராமரிச்சிருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது வந்து லைன் ஹெட் கோல்டு ஃபிஷ், சிங்கம் மாதிரி தலை வச்சிருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ். ஆமாம். அண்ட் தென் குபோட்டோ கோய் ஃபிஷ்ன்னு சொல்லி இது சூப்பராக இருக்குது பாருங்கள். வாய்ஸ் பாருங்க, இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் பாருங்கள், பிளாக் அண்ட் எல்லோவில் செம்மையாக இருக்குது. பிளாக் அண்ட் கோல்டு. அப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பெரிய மீன் தனியாக போய் ஒளிஞ்சிருக்கு பாவம். துணை எதுவுமே இல்லை, பேர் இதுக்கு எதுவுமே வைக்கல. அப்புறம் ஃபேண்டலி கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு இது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய கோல்டு ஃபிஷ் தான் வாய்ஸ் பாருங்க. மீன் கடையிலலாம் வச்சுருப்பாங்கள்ல, இதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் போல. இது ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ரெட் கேப் கோல்டு ஃபிஷ். ஆமாம், இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்க வாய்ஸ் பாருங்க. அப்புறம் கோய் கார்பன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது. பார்க்குற அப்படியே டைகர் மாதிரி இருக்கு வாய்ஸ் பாருங்க. தண்ணிலாம் பாருங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. பராமரிப்பு நல்லா பண்ணுறாங்க.
அந்த வகையில் காசு கொடுத்து உள்ளே வந்ததுக்கு ஒருத்தர். அப்புறம் காமன் கோல்டு ஃபிஷ் பாருங்க. ரோசி பார்க்ஸ்னு குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. இந்த மீன்கள்லாம் ஒரு இடம் தெரியாமல் இருக்கணும்ன்ற மாதிரி சைலண்டாக இருக்குது பாருங்க. அப்புறம் இங்கே பாருங்க சாக்லேட் மூலி. அப்புறம் கேட்ஃபிஷ். டிங் 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 செத்தெல்லாம் போல உயிரோட தான் இருக்கு. முட்டை விடுது பாருங்க. மீசை வச்சிருக்கு பூனை மாதிரி. ஸோ கேட்ஃபிஷ் தள்ளு. அப்புறம் விடோ டெரான்னு சொல்லிட்டு விடோ டெட்ரா ஒரு மீன் உயிருக்கு போராடுது பாருங்க. குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு இந்த மீன். அதுக்கடுத்து பாருங்க குப்பீஸ். குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. அப்புறம் மோலிஸ். மீன்லாம் என்ன மீன்லாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து மீனை பற்றிலாம் அவ்வளோக்கு எனக்கு தெரியாத வயசாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரெட் ஏர் ஸ்லிண்டர் டர்ட்டில். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இதுங்க எப்படி இருக்கு பாருங்க. போர்டெல்லாம் பாசம் முடிச்சு போய் செம்மையா இருக்கு பாருங்க. இவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ரெயின்போ ஷார்க். ஆமா இது இங்க பாருங்க ஸ்வைஸ் ஃபார்மி செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மீன் தெரியுதுங்களா? கருப்பா இருக்கு. ஆனா மேல கொஞ்சம் இதா இருக்கு. இது கொஞ்சம் உயிருக்கு போராடி இருக்கு. ஒருவேளை இது ஃபீடுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கருப்பு கலர்ல ஃபுல்லா எல்லோஷா இருக்கணும். அப்புறம் ரெட் ஐ டெட்ரான்னு சொல்லிட்டு இதுவும் வந்து குட்டி குட்டியா இருக்கு. அப்புறம் போன்சால் ஃப்ளவர்ஸ். இது பாருங்க மூஞ்சி ஏன்டா அப்படி வச்சிருக்க. அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வரானா பயப்படுறான் பாருங்க நம்மளை பார்த்து. நம்ம பின்னாடி போனா முன்னாடி வரான், முன்னாடி போனா பின்னாடி போறான். இங்க பாருங்க நம்ம பின்னாடி வரோமா அவனும் முன்னாடி வரான். நம்ம பக்கத்துல போனோம்னா அவன் பின்னாடி போயிடுறான் பாருங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் ரிக்கிங் கோல்டு ஃபிஷ். அப்புறம் சூப்பர் ரெட் டிராகன் ஃப்ளவர் ஹார்ன். இதோட தலையை பாருங்க. வைஸ் ஆர்மி எப்படி இருக்கு பாருங்க. வாவ் எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. வைஸ் ஆர்மி செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் சைனோ. இது என்னன்னு தெரியல. இதுக்குள்ள மீன் ஒன்று இருக்கு பாருங்க. உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். கேட்ஃபிஷ். சரி. அப்புறம் டைகர் பார்ப்ஸ். ஸோ புலி மாதிரி இருக்கனால டைகர் பார்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு புலியோட பேர் வச்சிருக்காங்க இந்த மீனுக்கு. அதுக்கடுத்து செப்ரா டானியோஸ். குட்டி குட்டியா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க சக்கர் கேட்ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. மீன் எங்க தெரியுமா இருக்கு? இங்க பாருங்க. செத்து போச்சா இல்ல? இல்ல அது பொம்மை. இது பொம்மை. இங்க பாருங்க இது வந்து பொம்மை. வைஸ் ஆர்மி ஃபிஷ் வந்து இங்க இருக்கு. உள்ள படுத்து இருக்கு கேட்ஃபிஷ். புரியுதா? படுத்துருக்கான் பாருங்க. அதுவும் பொம்மையான்னு தெரியல. அப்புறம் செட்பே டெட்ரான்னு சொல்லிட்டு இதுவும் குட்டி குட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்க். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன். ஷார்க் மீனாமா? ஷார்க்கு மாதிரியே தெரியல. மாமான ஃபிஷ்ஷாக தான் தெரியும். ஒரு பிக் ஃபிஷ் டேங்க் உள்ளார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் சிக்லிட்டிஸ். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க குரூப் இருக்கு. அப்புறம் குரூப் சஸ்ரீக்கு தெரியும். சஸ்ரீக்கு எங்க சஸ்ரீ இது யாருன்னு தெரியுமா? நல்லா பாருங்க. யாருன்னு தெரியல. ஒரு பக்காவான மார்வல் ஃபேன் அதனால கரெக்டா சொல்லிடுவான்னு பார்த்தேன் சொல்லலை.
குரூட்டு குரூட்டு அவெஞ்சர்ஸில் வர குரூட். இப்போ ஏஞ்சல் ஃபிஷ் குவாலிட்டி இது சூப்பராக இருக்கு. அதுக்கு மேலே ஒன்று ஐயோ டெட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்க ஜாப்பனீஸ் கொய் கிராப் ஜாப்பனீஸ் கொய் கார். செதில்லாம் அப்படியே கிளியராக தெரியுது பாருங்க இதோட உடம்புல. இங்கே ஒரு டேக்காம பாருங்க. காட்டர் அலிகாட்டர். இதோட வாயை பாருங்க எப்படி இருக்கு, முகலை மாதிரியே இருக்கா. அடுத்து ஜைன் குராமி எப்படி பெருசா இருக்கு பாருங்க. இது என்ன ஃபிஷ்? டேங்க் கிளீனரா? ஹாய் சொல்லு ஹாய். பிரானா பாருங்க, வாய்ஸ் ஆர்மி பிரானா எவ்வளவு பேருக்கு தெரியும்? பிரானா ரொம்ப ஃபேமஸான மீன். நான் சொல்லணும் தேவையில்லை, என்ன படம் என்ன சீனு எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். பிரானா ஃபிஷ் பார்க்க தான் ஆள் வந்து சாந்தமாக இருப்பான், ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் என்னன்னு தெரியுமா? நம்மளே சாப்பிட்றான், மனுஷங்களே கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தான மீன் இந்த பிரானா மீன். கூட்டங்களாக வரும், நான் சொல்லவே தேவையில்லை. பிரானா ஃபிஷ் வாய்ஸ் ஆர்மி பிரானா ஃபிஷ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நீங்கள் வாய்ஸ் ஆஃப் தி சேனலில் உங்களுக்கு காட்டுறேன். நான் உயிரோடு இருக்குது, சாகவெல்லாம் இல்லை, உயிரோடு இருக்குது வாய்ஸ். அடுத்து பாருங்க பேரட் சீச்சில் டீஃப். கேரட் மாதிரி பேரட்டா கிளி மாதிரி இருக்கும். இது வந்து கிரீன் கலர் சீச்சில் டீஃப். கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. அவரு அதுக்கடுத்து இது பாருங்க black and black வந்து அழுத்திட்டு போகுது. இங்கிட்டா முன்னாடி முன்னாடி and then ஃபைனலா நம்ம பார்க்க போறது இன்ஃபாயில் பார். ஒரு வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகு ஃபிஷ் மாதிரி தான் இருக்கு. சோழம் ஐஃபர்மி நம்ம அவுட் பிளேஸுக்கு தான் வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்குற அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ சரிங்க சூப்பராக பராமரிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அண்ட் தென் இது வந்து நான் அப்படியே நான் வந்து ஒரு பண்ணுக்காக இது வந்து அக்காவனே சொல்லிட்டேன். பட் விஷ்ணு பகவான் மாப்பிள்ளை கரெக்டாக சொல்லிட்டான். ஸோ அவரோட சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகே ஐஃபர்மி நம்ம போகலாம். அவுட் பிளேஸ் பார்த்து போயிட்டே இருக்கலாம். வந்தாலும் இங்கே ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. வெயிட் பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கோம். 5 ரூபாயாமா இதுக்கு. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருந்தது மீன் எல்லாமே? நல்லா இருந்தது. ஆமாம் பார்த்தீங்களா? ஆமா நல்லா இருந்துச்சு. வேற என்ன மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஆமா குட்டி குட்டி மீன் இருந்துச்சுல மாமா, அதான் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு? ஆமாம் தான் பிடிச்சிருந்தா. எனக்கு வந்து பிரானா மீன் தான் நான் பார்க்காதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே அடுத்து பார்க்கலாம். இப்போ எங்கே போகிறோன்னா கேம் விளையாட போகிறோம். அதனால் இவங்க 2 பேரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. பாருங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க தேஜு சஸ்ரீக்கு 2 பேருமே. சரி வாங்க போகலாம். இந்த மியூசிக் ஃபவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, வாய்ஸ் ஃபார் மீ. அங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருட்டாகட்டும். மணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 6:15 6:15 தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் வந்து இங்கே பாருங்கள் இருட்டாகவே இல்லை, இன்னும் நல்லா வெளிச்சமே இருக்குது.
ஒரு 7 மணி 7:30 மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னா நம்ம அதை போய் பார்க்கலாம். அதனால் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேம் விளையாடுறதுக்காக போக போகிறோம் ஐஸ் ஆர்மி. அந்த மியூசிக் ஃபவுண்டைன் வந்து கொஞ்சம் இருட்டினானதுக்கப்புறம் போகலாம். இங்கே வந்து 8:30 வரைக்கும் எல்லாமே ஓப்பனில் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ அந்த அந்த கேம் விளையாடுவாங்களே, ஸோ அதை நோக்கி போகலாம். அவங்க பாருங்க பாம்பா இருக்கு ஃபுல்லா. அப்படியா? ஆமா. என்ன சொல்றீங்க? பாம்பு. மீன் பிடிக்க எப்படி உட்கார்ந்திருக்கு. இது பாருங்க, இதுதான் வந்து பாம்பு ஏரியாமா. மாப்பிள்ளையும் டேஜும் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு பறவை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பாம்பு ஏரியெல்லாம் கிடையாது சார். மீ போகலாமா பேய் ஹவுஸு? இங்கே பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னு. ஸ்கை வாக்கு ஆரவு கொண்டாட்டத்தை பாருங்கள், 2 பேர்த்துக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு. சார் இந்த பார்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கேம் நமக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் இங்கே பாருங்கள் இது இருக்குது. அப்புறம் வந்து அங்கே வந்து ஹாரர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பேய் வீடு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சுற்றுற பிளேன் மாதிரி வச்சுருக்காங்க. பேய் ஹவுஸுக்கு போகணுமா? இங்கே 12D தேட்டராமா. ஸோ இதுக்குள்ளார போனோம்னா 12D தேட்டருன்னு வச்சுருக்காங்க. ஸ்கை வாக்கு இதெல்லாமே நம்ம பரவச உலகத்திலே பார்த்துட்டோம் ஐஸ் ஆர்மி. அதனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உள்ளே வந்து பார்க்க தான் பில்டப் ஓவராக இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் காரில் வந்து இந்த ட்ரெயின் மாதிரி போகிறது. கப் ஐஸ்கிரீம் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. கப் ஐஸ்கிரீமில் போகிறது. அப்புறம் ஃபன் மங்கி பிளேஸ் ஒன்று சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளார வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஐஸ் ஆர்மி. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க ஐஸ் ஆர்மி. எங்கள் நேரத்துக்கு லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லையாமா ஒருத்தங்க இல்லைனாங்க. அப்புறம் இங்கே சொட்டா பீம் போகிற ஒரு ரைடு இருக்குது. எனக்கு அதுப்பா இது பண்ணுறாங்க. டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறது. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேம்லேயுமே யாருமே அவ்வளோக்கு கூட்டமே இல்லை. பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து சஸ்டிக்கு போகணுன்னு கிட்டே இருக்கான். ஸோ நம்ம அதுக்கு போகலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கோஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வேறு எதுவும் பெருசாக எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. நீங்கள் யாரும் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. உண்மையாகவே ஒர்க் ஆகிட்டு நல்லாயிருக்கும். வாய்ஸ் ஆர்மி இங்கே பாருங்கள். வாய்ஸ் ஆர்மி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் 1%, சிங்கிள் கார் 1%. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% சிங்கிள் காரில் போனோம் அப்படின்னா 120 ரூபா. பட் அடல்ட் யாராவது ஒருத்தவங்க சேர்த்து போனாங்க அப்படின்னா 100 ரூபா தான். அதாவது 2 பேர் போனாங்க அப்படின்னா 4 ரூபா. இங்கே இந்த கார் டேஷிங் ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் அதுக்கு போக போகிறோம். அப்புறம் இந்த ஹாரர் ஹவுஸுக்கு 100 ரூபா. இந்த 12D தேட்டர் போனோன்னா 120 ரூபா. ஸ்கை வாக்கு 80 ரூபா. புல் ரைடு 1%க்கு 100 ரூபா. கார் டேஷிங் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 2 பேர் போனாங்க அப்படின்னா 200 ரூபா. ஒருத்தர் மட்டும் போனாங்க அப்படின்னா 120 ரூபா. அதுக்கு இந்த கப் ஐஸ்கிரீம் காத்தடிச்சு நம்ம வேலையே விழுந்துருக்கோம் ஐஸ் ஆர்மி. சரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளையிங் கார் 80. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் எல்லாமே போட்டுருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஐஸ் ஆர்மி. இந்த கார் டேஷிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 4 பேர் போகிறோம். ஸோ 200 400 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். கார் டேஷிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் இடிச்சு விளையாடுறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்களா, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கோஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போக போகிறோம். ஸோ கோஸ்ட் ஹவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500 பே பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த ஹாரர் ஹவுஸுக்கு. இதுக்குள்ளே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹாரர் ஷோக்கு 500 வாய்ஸ் ஆர்மி 500 வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க 5 பேர்த்துக்கு. ஹாரர் ஹவுஸுக்குள்ளார போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தமிழ் தெரியாது, போகலாம். வாய்ஸ் ஆர்மி இங்கே பாருங்க. இதே கன்னடத்தில் பேசு, நம்ம கன்னடம் தெரியாது. பாவி யாராவன் இங்கே வா. எல்லாருமே பயப்படுறாங்க. அடுத்து இங்கிட்டு போகணுமாம்மா? எதுவும் இல்லை. இங்கே பாருங்க எல்லாம் சென்சார் வச்சுருக்காங்க. நம்ம போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். இங்கே பாருங்க எவனோ ஒருத்தர் படுத்திருக்கான். திடீர்னு எந்திரிக்க போகிறான்னு மட்டும் எனக்கு தெரியுது.
துடிக்கிறான் பாருங்க கைதி. அடுத்து இங்கே பாருங்க, இப்போ நம்ம போக போக சென்சார் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகுது. இங்கே பாருங்க, இதான் ஒன்று பண்ணு. என்ன எதுவுமே ஆக மாட்டேங்குது, பீஸ் போயிடுச்சு போல. அடுத்து இங்கே ஒருத்தர் இருக்காம பாருங்க சென்சார். என்ன வயசானே ஐயா, கொடுத்த காசு கொஞ்சமாக வருஷமே யாரா அவன் டம்முன்னு போடுங்க. நீங்க முன்னாடி விடணும். என்ன வயசாருமே, அந்த அளவுக்கு ஒன்றும் பயமாவே இல்லை. பேக்கு ட்ரெஸ் இல்லை வயசாருமே. நம்மள தட்டுறான், டப்பு டும்முன்னு தட்டுறான். என்ன பயமா இருக்கா இல்லையா? ஆனால் பொங்கலடி அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் பயமே இல்லை, பயம் இல்லை. 500 ரூபா கொடுத்துருக்கோம் வயசாடி. இங்கே அவனும் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. முடியை போட்டு நம்மளெல்லாம் பயமுறுத்துறாங்களாமா. முடி விடுவில் அவ்வளோதான். என்ன வயசாரி நம்ம ஏமாத்திட்டாங்க வயசாரி. 500 ரூபா மொபைல் அதை தரோம். சரி, எப்படி இருந்தது இது? பயமா இருந்துச்சா? உண்மையாவே பயமா இருந்துச்சா? ஏஜி பயமா இருந்துச்சா இல்லையா? பாருங்க, இவங்களுக்கு பயமாவே இல்லையா, ரொம்ப வேஸ்ட்டு. உனக்கு பயமா இருந்துச்சாக்கா? ஆமாம் பயம். மாமா உங்களுக்கு மாமா? எனக்கு பயம் இல்லை. எங்கள் யாருக்குமே பயம் இல்லை. அக்கா மட்டும் பயந்தாங்கொழி பயந்துருச்சு. எங்கள் யாருக்குமே பயம் இல்லை. அந்தளவுக்கு ஒருத்தர் வயசாருமே 500 ரூபா கொடுத்து. வயசாருமே இந்த கோஸ்ட் ஹவுஸுக்கு 100 ரூபா கொடுத்து நாங்கள் உள்ளே போனோம். இதே பரவச உலகத்தில் வந்து நாங்கள் போனோம், ஃப்ரீயாக தான். அது செம்மையாக இருந்தது. அது எங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாகவே இல்லை. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் டேஷிங்க்கு வந்து போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்மளை கார் ஓட்ட போகலாம், வாங்க போகலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய கியூ நிற்கிது பாருங்கள். எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அப்பா பையன் பெரியவங்க, ஒரு அடல்ட்டு ஒரு கிட்டு, ஓகேவா? ஸோ பெரிய கியூன்றது இருக்குது. நம்ம அப்படியே போகலாம், ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க வயசாக எப்படி ஓட்டுறாங்கன்னு. பாட்டு வேறு போட்டுவிட்டேன், காப்பி அடிக்கிறது வந்துட போகுது வயசாருமே. அதனால் கட் பண்ணிடுறேன். இடிச்சு வேறேன் வயசாருமே. சஸ்திகோட ஹாப்பினஸ் பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காண்டு. 2 பேரும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே வந்து இந்த இதுதான், கார் ரேசிங் தான். வயசாருமி உண்மையாகவே குழந்தைங்க எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க வயசாருமி. ஏன்னா இந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வேகமாக கார் ஓட்டிகிட்டு போய் யாராவது இடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ். அவ்வளோதான். இதில் ஹாப்பினஸ் இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கொடுக்கக்கூடிய டைமிங்கிறது வெறும் 3 நிமிஷம் தான். ஸோ அந்த 3 நிமிஷத்தில் அடிக்கடி ஸ்டக் ஆகிடுது. எங்கேயா போய் இடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே நின்றுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சரியாக விளையாட முடியலனாலும் பட் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான கேம் தான். வேறு ஹாப்பியாக இருக்கும். வயசாருமி நம்ம அன்னை சாங் வந்து ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். உங்கள் விஜய் சாங் வந்து ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். தமிழ் சாங் போடுறாங்க நமக்காக ஸ்பெசிஃபிக்காக. நம்ம சூஸ் பண்ண வர கார் எதுனா இந்த கார், க்ரீன் கார். நம்ம அக்கா வந்து அதில் உட்காந்துருக்காங்க. ஓகே, உள்ளே போகலாம். இல்லை ஸோ வயசாருமி இங்கே பாருங்க, சீட் பெல்ட் போட்டாச்சு. இங்கே பாருங்க நம்ம சஸ்திரிக்கண்ணை ஓட்டுறோம் பாருங்க. பாட்டு எனக்கு என்ன பாட்டை போடல. ஏய் அக்கா போயிட்டு அக்கா டேஜு பாருங்க, டேஜு பாட்டு கேட்குதா? வாய்ஸ் ஆர்மி காப்பிரைட் வராதுன்றக்காக இந்த பாட்டை போட சொல்லியிருக்கேன் நான். பாட்டு
பாய் பாய். சஸ்ரிக்கு எப்படி இருந்தது? சூப்பர், கை கொடுங்க. சூப்பராக ஓட்டினீங்க சஸ்ரிக்கு, வேற லெவல். ஓகே பாய். ஏஜுக்கு சூப்பராக இருந்தது. ஏய் சஸ்ரிக், நம்ம அண்ணன் தான் நமக்காக பாட்டு போட்டாரு. தம்மு ரெண்டு. சஸ்ரிக்கு எப்படி இருந்தது? ஏஜ் உனக்கு? வேற ஜக்கா உனக்கு? வயசு அருமி எனக்கும் நல்லா இருந்தது. 3 நிமிஷம் தான், பட் வந்து ஓகே, ஒர்த்தபிள் தான், நல்லா இருந்தது. நம்ம அண்ணன் தான் நமக்காக பாட்டு போட்டார். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ வாய்ஸ் ஆர்மி இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்து கூட்டம்ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் வாய்ஸ் ஆர்மி எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. 12 தேட்டரு எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு கூட்டம்ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. வாய்ஸ் ஆர்மி ஃபைனலாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த மியூசிக் ஃபவுண்டைன் சொல்லி ஒன்று இருந்து பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. பாட்டு போட்டால் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியெலாம் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் மியூசிக் ஃபவுண்டைன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் போகிறோம். போகலாமா? அங்கங்கே உட்காந்துட்டாங்க பாருங்க. அங்கே கொஞ்சம் பாருங்கள் கேம்ஸ்லாம் இருக்குது. சும்மா சின்ன சின்ன நம்ம ஊரில் விளையாடல ஊஞ்சல், சர்க்கஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் எல்லாம் அங்கங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே உட்காந்துட்டாங்க. நைட்டு பாருங்கள் எப்படி ரெண்ட்டு நல்லா இருக்கா சார்? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் டான்ஸிங் ஃபவுண்டைனுக்கு வந்திருக்கோம். ஸோ மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 7 மணி. 7 மணி ஆகினா இங்கே கிளைமேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பேர் இதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ண வேண்டியதான். போய் அங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி செட் ஆகிட்டாங்க, நம்மளும் செட் ஆக வேண்டியதான். வாய்ஸ் ஆர்மி இங்கே பாருங்க, இதுக்கு பேர் தான் மியூசிக் ஃபவுண்டைன். பாட்டு எப்படி பாடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வாட்டரு, லைட்டு, கலர் எல்லாமே லைட்டே இருக்கும் பாருங்க. பாட்டு காப்பிரைட் போட்டுருவாங்க, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் டென்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். பாட்டு தெரியுதா வாய்ஸ் ஆர்மி? அரசுக்கு ராரா சந்திரமுகி பாட்டு வாய்ஸ் ஆர்மி. இது கன்னடா பாட்டு, கன்னட வெர்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
சின்ன குழந்தையா மாறிட்டோம். போலாமா? தள்ளிடுறியா? தள்ளிடு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டனால போகுது ஆயிடுச்சு. நமக்கு கிடைச்ச அவ்வளோதான். இங்கே ஒரு பார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் ஏஜுலாம் விளையாடுறக்கு போயிட்டாங்க. சர்க்கஸ்ஸு சும்மா நான் அப்படியே காமிச்சேன் பாருங்க. சும்மா தொங்கி விளையாட வேண்டியது. சம் ஆக்டிவிட்டி கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் போகும்போது போகிறக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். சஸ்திரிக்கு தொங்குறா பாருங்க. அது திங்கிட்டு ஒரு பிள்ளை தொங்குது பாருங்க. யார் குரங்கோட மோசமாக தொங்குறீங்கன்னு போட்டி. உலகத்திலே கவலை இல்லாத கேள்வி யாருன்னா இந்த பிள்ளை தான் சார். ஐஸ்வர்யா பாருங்க. வாய்ஸ் அண்ட் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னா போட்டிங்க்கு போக போகிறோம். போட்டிங்கோட என்ட்ரன்ஸ் இதுதான். தேஜி எங்கே போக போகிறோம்? எங்கே போட்டிங் போகிறோம். சஸ்திரிக்கு எங்கே போகிறோம்? எவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க பாருங்க. ஸோ வாய்ஸ் அண்ட் போட்டிங் தான் போக போகிறோம். பாருங்கள் இதுதான் லேக். வாங்க போகலாம். வாய்ஸ் ஃபார்மி இது பாருங்கள் விஆர் கேம்ஸு. நாங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது வாய்ஸ் ஃபார்மி. சும்மா நம்மளை உட்கார வச்சு 4 சுற்றி விட்டு இறக்கி விடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டுற மாதிரி என்ன வருதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து விஆர் கேம்ஸ். ஸோ அது மேலே டிஸ்பிளேயில் வருது பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளோட சேர் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஆடும். ஸோ வந்து இவங்க வந்து என்னென்னா கத்துறாங்க பாருங்கள். அந்த இங்கே பாருங்கள் இதுவும் வந்து ஸோ ஃபுல்லாக சேருன்றது சுத்தம். தலைகீழாக கூட இந்த சேர் வந்து சுத்தம். நல்லாவே மூவ்மெண்ட் பண்ணோம். பாருங்கள் எப்படி ஆடுதுன்ட்டு. இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம் வாய்ஸ் ஃபார்மி. எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தபுளாக ஃபீல் ஆகலை. பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கே தவிர பட் அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ வாய்ஸ் ஃபார்மி இங்கே அந்த பொண்ணு யூஸ் பண்ணுற அந்த ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காதெல்லாம் மாட்டிருக்க ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கியர் பிராண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வாய்ஸ் ஃபார்மி. எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப ஆசை. சீக்கிரம் வாங்கிடும். கண்டிப்பாக நான் வாங்கிட்டு நான் வீடியோ போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாயுதுன்னு பாருங்கள். அந்த உள்ள கத்தாமல் அமைதியாக உட்காந்துருக்கு. அது அதிசயமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வாய்ஸ் ஃபார்மி இங்கே படுத்துருக்காங்களா. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ். இன்னொருத்தவங்க படுத்துருக்காங்க பாருங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது எல்லாமே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் அந்த டிஸ்பிளேயில் வந்து தேவையான ஃபிட்டிங்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவாங்க. பாருங்கள் வாய்ஸ் ஃபார்மி தலைகீழாக சுற்றுது பாருங்கள். ஸோ இந்த போட்டிங்குள்ளே வந்தோம் அப்படின்னா இதாக இருக்கும் பாருங்கள். இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த விஆர் மசாஜ் அது ரிலேட்டடாக எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிட்ஸுக்கு விளையாடுறதுக்காக ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க வாய்ஸ் ஃபார்மி. ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க. நாங்கள் முன்னாடி வந்தப்போலாம் ஃபஸ்ட் வீக் வந்து இங்கே கேம் விளையாண்டுருந்தோம். பைக்கு ரேஸ் கார் ரேஸ் மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ப்ரைஸ் லிஃப்டிங் போட்டு வச்சுருக்காங்க. போட்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு 200, 3 பேத்துக்கு 300, 4 பேத்துக்கு 400. மேக்ஸ் 20 மினிட்ஸ் ஆமாம். நான் கூட அன்லிமிட்டட் நினச்சேன். ப்ரோ எல்லாமே மாற்றிட்டாங்க வாய்ஸ் ஃபார்மி. 20 மினிட்ஸ் டைம் ஆமாம். ஃபஸ்ட் நாங்கள் வந்தப்பெல்லாம் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ நேரம் வேணால் போய்க்கலாம். பர் பர்சன் 100 ரூபா. பாடி மசாஜ் பாருங்கள். ஃபுல் பாடி மசாஜுக்கு 200 ரூபா. ரிலாக்ஸு ஃபுட் மசாஜுக்கு நீ மசாஜ் முட்டிக்கும் காலுக்கும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் வச்சுருக்காங்க. அடுத்து விஆர் கேம்ஸு 180 டிகிரி தீம்ஸு 180 டிகிரியில் வந்து போச்சு அப்படின்னா அதுக்கு 100 ருபீஸ். அடுத்து இது சூப்பர் 360
அந்த ஒரு பொண்ணு ஒத்த பொண்ணு உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலையும் சுற்றும். ஸோ அது வந்து 200. இந்த சைடு 3 பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்களா, அது வந்து 100 rupees per person. ஸோ வைஃப் ஃபார் மீ இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் போக போகிறோம். 5 பேர் போகிறோம். 500 போகலாம் 20 minutes. ஸோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர். இந்த லேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வைஃப் ஃபார் மீ வாத்து இருக்கும். அந்த வாத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. பெடல் பண்ணுறதுக்கு யார் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நம்ம போய் உட்காந்துடலாம் முன்னாடி. ஃபார் மீ நம்ம வந்து போட்டிங்க்கு போயாச்சு. பாருங்கள் லேக்கு. தேஜு பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கேன்னு. அடுத்து நம்ம அக்கா வந்து அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. சஸ்திகா வந்து இங்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம கிளம்பலாமா? இனிமேல் நீங்கள் என்னை கேப்டன் தான் போடணும், ஏன்னா நான் தான் பெடல் பண்ண போகிறேன். நீ பெடல் பண்ணோம், ரொட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது கியரு. நம்ம இது பண்ணோன்னா ரொட்டேட்டு அவ்வளோதான். போகலாம். அழுத்தலாமா? அழுத்து. வாய்ஸ் ஃபார் மீ கொடை மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க லைட்டிங்கில். ஏஜ் எங்கே ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. சஸ்ரீக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. அழுத்தற எங்களுக்கு தான் கால் வலிக்குது. சஸ்ரீக்கு நல்லா இருக்கு. சஸ்ரீக்கு தான் இங்கே வந்து பாருங்க, அவன் தான் ரொட்டேட் பண்ணுறான். நாங்கள் வந்து பெடல் மட்டும்தான். சஸ்ரீக்கு தான் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர். தேஜு வேடிக்கை பார்க்குறேன். பாருங்க சுருத்த மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. பாருங்க ஐஸ்வர்மே பக்கத்துலேயே இருக்கு தண்ணி அழுக்கு தண்ணி. இந்தா தெளிச்சிடேன் பார்த்துக்கோ. அங்கே பாருங்க, இப்போ நாங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, வாத்து. இந்த வாத்து கூட செம்ம ஃபன்னாக இருக்கும் ஐஸ்வர்மே. லாஸ்ட் டைம் வந்தப்போ தீனி போட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு வரும். அப்படியே ஜாலியாக இருக்கும். காட்டுறேன் பக்கத்தில் போயிட்டு. இங்கே பாருங்க, வாத்துக்கு முறுக்கு போடுறாப்புல நம்பாலே. உடச்சு போடணும். இங்கே பாருங்க ஐஸ்வர்மி எத்தனை வாத்து இருக்கு பாருங்க. 2 4 5 வாத்து இருக்கு. 6 வாத்து இருக்கு. என்ன டேஜு? வாய்ஸ் ஆர்மி. நம்ம பிளான் சக்சீட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ஸ்நாக்ஸ் போட்டோம். ஒருத்தன் வராமல் பாருங்க, அப்படியே பொறுமையாக வராமல் பாருங்க. அதிகமாக போடாத, இந்த மாதிரி ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் திட்டுவாங்க பண்ணுற தப்பு தான், இருந்தாலும் ஓகே தான். வயசில் போய் நேராக போய் அந்த ஒரு மரத்தை ஒரு ரவுண்டு போட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மட்டும் தனியாக சுற்றிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் 1 2 3 நமக்கு துணையாக இன்னும் ஒரு 4 5 பேர்லாம் வந்துட்டாங்க வயசாக. இங்கே பாருங்கள் ரொட்டேட் ஆகி தலையில் கை வச்சு உட்காந்தாச்சு. எங்களால் அடுக்க முடியாது. நாங்கள் அப்படியே ஓகே சர்பிட்டி குனிங் டவர் ஓகே டபுள். வாய்ஸ் ஆன் மீ டைம் பாருங்கள் 8:25 ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் வந்து மூடவே இல்லை. இங்கே வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா பாருங்கள், பஸ்ஸு கூட இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மலை மேலே டேமுக்கு போகிறவங்க எல்லாருமே இன்ன வரைக்குமே அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 8:30 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ணுவோம் வாய்ஸ் ஆன் மீ. மற்ற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் முடியலைங்க. இதுக்கு அடுத்து இதோட கண்டினியூட்டியான நம்ம எஸ்டிஆர் தலைவன் போய் நின்ன பிளேஸில் நம்மளும் நிற்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நான் ஐ பட்டனை செக் பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூட்டி வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தண்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.